ஜல்லிக்கட்டு போராட்டம் மற்றும் அதை தொடர்ந்த வன்முறை குறித்து சென்னை தெற்கு மாநகர கூடுதல் காவல் ஆணையர் சங்கர் விளக்கமளித்தார். சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 22ஆம் தேதி வரை அமைதியாக சென்ற போராட்டத்தில் வன்முறையாளர்கள் புகுந்துவிட்டதாக தெரிவித்தார். மாணவர்கள் பலரும் அரசின் உறுதிமொழியை ஏற்று போராட்டத்தை முடிக்க முன்வந்த நிலையில் 26ஆம் தேதி குடியரசு தினம் வரை போராட்டத்தை நீட்டிக்கும் நோக்கத்தில் சில விஷமிகள் செயல்பட்டதாக சங்கர் குறிப்பிட்டார். மாணவர்கள் யார் இங்கே வந்திருக்காங்களோ அவங்க எல்லாரும் கவர்மெண்டுடைய அஷூரன்ஸை கேட்டு போகிறதுக்கு தயாராக இருந்தாங்க. ஆனால் ஒரு சில வெஸ்டட் குரூப்ஸ் வித் சம் ரேடிக்கல் ஐடியாலஜிஸ் இவங்க இதை தடுத்து ஜல்லிக்கட்டு இந்த போராட்டத்தை இவங்க கைவிடக்கூடாது, ரிப்பப்ளிக் டே நடத்தக்கூடாது, நம்ம போராட்டத்தை எப்படியாவது நீடிச்சு 26th அன்னைக்கு வரைக்கும் இதை போராட்டத்தை நீடிச்சால் ரிப்பப்ளிக் டே நடத்துறதுக்கு கஷ்டமா இருக்கும், நடத்த முடியாம சூழ்நிலை வரும். இந்த நோக்கத்தில் 22nd அன்னைக்கும் நாங்கள் சொல்லும்போது ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணியாச்சு சொல்லும்போது கூட கலைஞ்சு போறதில்லை. மெரினாவில் போலீசார் பலப்பிரயோகம் செய்யவில்லை எனவும் தடியடி நடத்தப்பட்டதாக வதந்தி பரப்பப்பட்டதாகவும் கூடுதல் ஆணையர் சங்கர் தெரிவித்தார். மெரினாக்குள்ள எந்த விதமான ஒரு எக்ஸசிவ் ஃபோர்ஸ் யூஸ் பண்றதோ இல்லாட்டா ஹை ஹேண்டட்னஸோ கிடையாது. இது உங்களுக்கு வீடியோவும் காட்டுவேன். இட் வாஸ் நாட் தட். ஸோ அவர் இன்டென்ஷன்ஸ் ஆர் வெரி கிளியர் தட் வி ஆர் தேர், வி ஒர்க் வித் த ஸ்டூடெண்ட்ஸ். We wanted them to disperse peacefully, and we also had no intention of using any kind of force or any high-handedness. It was specifically instructed. எல்லா போலீஸ் பர்சனலுக்கும் நாங்கள் ப்ரீஃப் பண்ணி தான் அனுப்பியிருக்கோம். எப்போ வன்முறை ஸ்டார்ட் ஆச்சு அது கேட்டிங்கன்னா, ஒரு 10 மணிக்கு குப்பத்துலேருந்து சில பேர் மறுபடியும் some of these fellows who had gone, இங்கேருந்து போனவங்கெல்லாம் சில பேர் அதில் அங்கே போய் ஒரு தவறான ஒரு வதந்தியை பரப்புறாங்க. அதாவது போலீஸ் தடியடி நடத்தினாங்கன்னு சொல்லி பேப்பரில் சில இடத்துல பார்த்தோம். பேப்பரில் தடியடி நடத்திருக்காங்க போலீஸ் சொல்லி. அது முற்றிலும் தவறு. போலீஸ் மரினால எந்த விதமான தடியடியும் நடத்தவில்லை. நடுக்குப்பத்தில் தான் முதலில் வன்முறை தொடங்கியதாகவும் அதைத் தொடர்ந்து போலீஸ் நிலையம் எரிக்கப்பட்டதாகவும் சங்கர் தெரிவித்தார். இந்த கிரவுட்ல சில விஷமிகள் இவங்க கல் எடுத்தறியறாங்க, அது மாதிரி பெட்ரோல் குண்டு வீச தொடங்கினாங்க. இதில் தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட். இல்லை, அந்த ஒரு குப்பத்துலேருந்து உள்ளே வராங்கல்ல, இந்த இதுலேருந்து உள்ளேருந்து வரும்போது நடுக்குப்பம், அது பிறகு மாட்டாங்குப்பம், தட் இஸ் சுங்குவார் ஸ்ட்ரீட்டு, அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் இட் வாஸ் ஆக்சுவலி ஸ்டார்ட் வித் நடுக்குப்பம். தென் immediately after that also there was a group which went to ISOS police station and set fire. ஒரு குரூப் ISOS police stationல போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய நிறுத்தக்கூடிய வாகனங்களை தீ வைக்கிறாங்க, பெட்ரோல் கொண்டு ஊற்றி தீ வைக்கிறாங்க. அது நாங்கள் காட்சியில் காட்டுறோம். அப்படிதான் வன்முறை தொடங்குறது.